வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு சிவபெருமான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளஸிங்ஸ் அண்ட் மெசேஜஸ் என்னன்னு பார்க்கிறோம். ஓகேவா? சிவாய நமகான்னு சொல்லி எடுக்கப்பட்ட அட்டைகள் மொத்தம் 5. இந்த அட்டையை படிக்கும்போது இன்னொரு விஷயம் ரெசனேட் ஆகுது. இப்ப நீங்க இருக்கீங்கல்ல, நீங்க யாராயாவது இப்போ குருவா வழிபடக்கூடிய நபர்களா இருக்கலாம், இல்லைன்னா சித்தர்களை வழிபடக்கூடிய நபர்களா இருக்கலாம். ஸோ அவங்க இந்த கார்டு மூலியமா எனக்கு ரெசனேட் ஆகுற மாதிரி இருக்கு. சப்போஸ் நீங்க உங்களோட சித்தர்கள் இல்லைன்னா உங்களோட குருவை நீங்க ரொம்ப அவங்க பேச்சை நான் கேட்கலப்பா அப்படின்னா அவர்கள் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸா கூட நீங்க இதை எடுத்துக்கலாம். ஓகேவா? இது சிவனோட வாசிப்பு தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அந்த குருவோட ஒரு இணைப்பு ஏற்படுது எனக்கு இந்த கார்டு படிக்கும் போது, அதுக்காக நான் சொல்றேன். ஓகேவா? சில நேரங்களில் உங்களோட குரு மறைந்து கூட இருக்கலாம். ஸோ அவங்க கொடுக்குற விஷயமா கூட நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? உங்க மனசுல இருக்கும்ல, நம்மளோட குருவை நம்ம போய் பார்க்கல, அவங்க பேசுறது கேட்கல, கடைசியில நமக்கு அவங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க, நம்மளை பார்த்துருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு. ஸோ அது போல இருக்கலாம். ஓகே, இந்த கார்டை எப்போதுமே படிக்கும் போது இந்த மாதிரி எனக்கு ரெசனேட் ஆனதில்லை. ஏன்னா சிவன் கார்டு இது வரைக்கும் நான் எடுத்திருக்கேன், சிவன் மட்டும்தான் தெரிஞ்சிருக்காரு. இன்னைக்கு என்னன்னு தெரியல, உங்களோட குரு, ஓகே, குருவோ சித்தர்களோ இல்ல உங்களோட மகான்கள், நீங்க மகானா யாரையாவது வழிபடுறீங்கன்னா அவர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இதுவா கூட இருக்கலாம். ஓகே, இந்த அறிவுரையை அவர்கள் சொல்ற மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? முதல் அட்டையில வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் அதிகப்படியான சுமைகளை சுமைக்கக்கூடிய நபர்களா நீங்க இருக்கலாம். ஓகே, உங்க குடும்பத்துல நீங்க தான் அதிகமா பாத்துக்கணும் அப்படின்றது போல இருக்கலாம். எல்லாருக்கும் எல்லாமே இருக்கிறதுக்கு நீங்க இருக்கீங்க, இல்ல இருந்துட்டு இருக்கலாம், இல்ல இருக்க முயற்சி பண்றீங்க, இப்படி எது வேணா இருக்கலாம். ஆனா அப்படி இருக்கும்போது நீங்க உங்களை நீங்களே தொலைச்சிடுற மாதிரி இருக்கு. ஓகேவா? நம்மளால ஓரளவுக்கு தான் சுமக்க முடியும். எல்லாத்துக்கும் எஸ் 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 சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம தூக்கி சுமக்க முடியாது. அதுதான் சிவனோ இல்ல உங்க குருவோ சொல்லக்கூடிய விஷயங்கள். நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லு. உன்னோட சுமைகளை கொஞ்சம் குறைச்சிக்க பாரு. இது உன் வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் சுலபமாகும். ஓகேவா? சில நேரங்கள்ல நம்ம வெளியில சொல்ல மாட்டோம், அதிகமா யார்கிட்டையும் பகிர மாட்டோம். பட் எனக்கு இவ்வளவு வேதனை இருக்கு, இவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படின்னு பகிர முடியாத இடத்துல நம்ம ஒரு மாதிரி மனசோர்வுக்கு ஆளாகும். அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா என்னன்னு தெரியல. அவங்க கொடுக்குற விஷயங்கள் உன்னால சில விஷயங்களை விட்டு விடுதலை ஆக முடியும்னா தாராளமா விடுதலையாக உன்னை நீ கொஞ்சம் தளர்த்திக்க பாரு அப்படின்றாங்க. பார்த்துக்கோங்க, இது யாருக்கு பொருந்ததோ தெரியல. அதே அடுத்த அட்டையில என்ன வந்திருக்குன்னா, சிவன் ஆழகால விஷயத்த அருந்துறது போல வந்திருக்கு. ஓகேவா? முதல் அட்டையில நீ உன்னோட சுமையை குறைச்சிக்க அப்படின்றாங்க. அடுத்த அட்டையில சில நேரங்கள்ல சில விஷயங்களை நீ செஞ்சுதான் ஆகணும். தியாகம் பண்ணணுமா, உன்னை சுத்தி இருக்கக்கூடிய நபர்களுக்கு சில விஷயங்கள் நீ செய்யணும்னா செய்யணும். இது எப்படி சிவன் ஆழகால விஷயத்தை எதுக்கு அருந்துவாருன்னா, உலகத்தோட உயிர்களோட நன்மைக்காக அவர் அருந்துவார். அதே போலதான் இப்ப உங்களுக்கு நன்மை நடக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அதே நேரம் உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு சிலது நல்லது நடக்குது, நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா நீ சில நேரங்கள்ல ஒரு தியாகமா இருக்கதான் வேணும். ஒரு மெழுகுவதியா எங்கேயாவது இருக்கணுமா, இருந்துதான் ஆகணும் அப்படின்றாங்க. ஓகேவா? சோ முதல் அட்டைக்கும் இரண்டாவது அட்டைக்கும் எவ்வளவு ஒரு வேறுபாடு இருக்கு பாருங்க. முதல் அட்டையில சுமையில குறைச்சிக்கோங்கன்றாங்க. இரண்டாவது அட்டையில நீ சில நேரங்கள்ல விட்டு கொடுத்து போகணும், செய்ய வேண்டியதை செய்யணும், உன்னோட கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா, நமக்குன்னு ஒரு கடமை இருக்கும்ல, அது என்னைக்குமே நம்ம செய்யறத தவறக்கூடாது. அதே நேரம் கடமை செய்யறன்னு பேர் வழின்னா அதிகமான சுமைகளை சுமக்கிறதும் தவறு. சரியா? சோ பாத்துக்கோங்க. இது நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அந்த சிவனோ இல்ல உங்களோட குருவோ உங்களுக்கு இன்னும் அழகா வழி காட்டுவாங்க. சில விஷயங்கள் செய்யணும்னா செய்யலாம். அதே நேரம் எல்லாத்தையும் தூக்கி சுமக்கிறேன்னு நம்ம அப்படியே குனிஞ்சு நம்மளோட முதுகெலும்பே உடைஞ்சு விடுற அளவுக்கு நம்ம இருக்கவும் கூடாது. நம்ம தான் பாத்துக்கணும் அப்படிங்கிறது இவங்களோட அறிவுரை. ஓகே, மூன்றாவது அட்டை செல்ஃப் கேர், சுய கவனிப்பு. ஓகே, உங்களை நீங்க கவனிச்சுக்கோங்க, ஒரு சின்ன இடைவெளி எடுத்துக்கோங்க, உங்களை நீங்களே புத்துணர்ச்சியா வச்சுக்கோங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம் தான். ஓகேவா? அந்த பயணத்துல நம்ம ஓடுவோம், தவழுவோம், நடப்போம், இருக்கலாம். சில நேரங்கள்ல ஒரு ஓய்வு ஏற்படணும்னா எஸ், ஒரு ஓய்வு எடுத்துக்கோங்க, ஒரு இடைவேளை எடுத்துக்கோங்க, உங்களை நீங்களே புதுப்பிச்சுக்கோங்க. இது உங்களோட உடல், உள்ளம், ஆன்மா இது சம்பந்தப்பட்டது. ஓகேவா? உங்களோட உடல், உள்ளம், ஆன்மா. உடலை கொஞ்சம் தளர்த்திக்கணும்னா தளர்த்திக்கலாம், மனசை கொஞ்சம் சந்தோஷப்படுறதுக்கான விஷயங்கள் செஞ்சுக்கலாம். உங்களோட ஆன்மா அது இறையருள் சார்ந்து அது நீங்க கொஞ்சம் அடுத்தடுத்த நிலைகளுக்கு எடுத்துட்டு போகணும்னா தாராளமா எடுத்துட்டு போகலாம். ஓகேவா? சோ உங்களை நீங்க எங்கேயுமே விட்டு கொடுத்துறாதீங்க, உங்களை நீங்க தொலைச்சிடாதீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட குருவும் சிவனும் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அதே நேரம் நாலாவது அட்டை பாத்தீங்கன்னா இதுவும் கொஞ்சம் முரண்பட்டு தான் இருக்கு. எப்படி முதல் அட்டை நீ உனக்கு வேண்டாத விஷயங்களை அகற்றிடுன்றாங்க. இரண்டாவது அட்டையில நீ கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்றாங்க. மூணாவது அட்டையில நீ உனக்கானது செஞ்சுக்கோ,
அப்படின்றாங்க. இப்ப 4வது அட்டையில என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, உனக்கானது நீ செஞ்சுக்கோ, அதே நேரம் வந்து மாயின் பிடியில மாட்டிக்காத, ஒரு மாதிரி தலைகணத்தோட இருக்காத அப்படின்றாங்க. ஓகேவா? சோ முரண்பட்டு இருந்தாலும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு இணைப்பு இருக்கிறத நீங்க ஆழ்ந்து இந்த வாசிப்பை கவனிச்சீங்கன்னா புரியும். ஓகே, சந்தோஷமா இருன்னு நான் ஒண்ணு சொல்றேன், அந்த சந்தோஷத்துக்காக உன்னை நீ தொலைச்சிடாத. ஓகேவா? உனக்கு தீமை தரக்கூடிய பாதையில செல்லாத. மாயைனா நம்மளோட சிந்திக்க மாற்றலை நம்ம இழக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மாயை தான். நம்ம ஒரு விஷயத்த சிந்திச்சு செயல்பட்டு விழிப்பு நிலையோட இருக்கும்போது நிறைய விஷயங்களை நம்ம சரியா செய்வோம். நம்ம எப்ப சிந்திக்கிறத தவிர்க்கிறோமோ அப்ப பிரச்சனையில போய் மாட்டிப்போம். சோ சிவன் பாருங்க எவ்வளவு அழகா அட்வைஸ் பண்றாரு. முதல்ல நீ சுமைகளை குறைச்சுக்கோன்றாரு. அதே நேரம் சுமைகளை குறைக்கிறேன் பேர் வழின்னு உன்னோட கடமையை செய்யாம இருக்காத, கடமையும் செய்ய அப்படின்றாரு. 3வதா வந்து உங்களோட சுய கவனிப்பு. நீ சுய கவனிப்பு எடுத்துக்கோ, உனக்கான செல்ஃப் கேர் பண்ணிக்கோ, உன்னோட உடல் உள்ளம் ஆன்மா இதை பாதுகாத்துக்கோன்றாரு. அதே நேரம் 4வதா மாயின் வலையிலையும் போய் மாட்டிக்காத, இதுதான் சந்தோஷம்னு தவறான பாதையில சென்று விடாதே அப்படின்றாங்க. சோ 5வதா வர விஷயம் என்ன தெரியுமா, உதவும் கரங்கள். உங்களுக்கு யாரையாவது உதவ முடிஞ்சா நீங்க உதவுங்க. அதே நேரம் இப்ப நம்ம ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்யறோம், அது நம்மளுக்கு மறுபடியும் கிடைக்குமா, மறுபடியும் அவங்க நம்மளுக்கு உதவுவாங்களா, ஞாபகம் வச்சுப்பாங்களான்னா அது கஷ்டம். ஓகேவா? நீங்க ஒருத்தருக்கு உதவுறீங்கன்னா அதை எதிர்பார்க்காம உதவுங்க. உங்களுக்கான நன்மை எங்க இருந்து வரும்னா உங்களோட குரு கிட்ட இருந்து வரும், உங்களோட சிவன் கிட்ட இருந்து வரும். ஓகேவா? சோ நீங்க எங்க எதிர்பார்க்கலாம்னா உங்களோட இறை ஆற்றல் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம், அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். நீங்க ஒரு உதவி செய்றீங்கல்ல, அந்த மனிதர்கள் கிட்ட இருந்து நீங்க உதவி எதிர்பார்த்தீங்கன்னா அங்க உங்களுக்கு ஏமாற்றங்கள் வர வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரம் நீங்க உதவி செய்யறீங்கல்ல, இந்த உதவி செய்யக்கூடிய நபர்கள் வந்து தேவையான்னு பாத்துக்கோங்க. ஏன்னா நம்ம உதவி செய்யறோன்ற பேர் வழியில சில நேரங்கள்ல மட்டும் ஒரு சுயநலத்தின் பேரில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு போய் உதவி செஞ்சுட்டு இருப்போம். அவங்க வந்து சுயநலமா நம்ம கிட்ட உதவி கேட்டுக்கிட்டே இருக்கலாம். சோ அங்க ஒண்டி பாத்துக்கோங்க. மத்ததெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது. ஓகேவா? சோ உதவி செய்யறேன்றது போய் நம்ம ஒவ்வொருத்தரதுல மாட்டிக்க கூடாது. இந்த கார்டை படிக்கும் போது ரெசனேட் ஆகுது. ஓகே, அதே நேரம் உங்ககிட்ட அன்போடையும் இரக்கத்தோடையும் இருக்க கத்துக்கோங்க. நீங்க மத்தவங்க கிட்ட அன்பு இறக்கம் எல்லாத்தையும் காட்டுறீங்க, சில நேரங்கள்ல உங்ககிட்ட நீங்க காட்ட மாட்டேங்கிறீங்க. சோ இந்த மாசத்துங்கிறது ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அற்புதமா இருக்கு. இது இந்த வாரத்துக்கு மட்டும் கிடையாது, இந்த மாதத்துக்கு மட்டும் கிடையாது, இது நீங்க உங்க வாழ்க்கை முழுக்கவே வச்சுக்கலாம். ஓகே, இந்த 5 அட்டையில வந்த விஷயங்கள் தாராளமா வச்சுக்கலாம். அதிக சுமைகளை சுமக்காதீங்க, அதே நேரம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க. உங்களுக்கான செல்ஃப் கேர், சுய பராமரிப்பை செஞ்சுக்கோங்க. சுய பராமரிப்பு மகிழ்ச்சி அப்படிங்கிறது பதில மாயின் வழியில போய் மாட்டிக்காதீங்க. மகிழ்ச்சின்னு போய் எங்கேயும் தொலைஞ்சு போயிடாதீங்க. உங்களால இயன்ற அளவு நீங்க மற்றவர்களுக்கு உதவுங்க. இப்ப நீங்க உதவுறீங்க அப்படிங்கிறதுக்காக மத்தவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்களான்னா அது கொஞ்சம் சிரமம். அதே உங்களோட உதவி எங்கேயுமே வீண் போகாது. அது இந்த பிரபஞ்சத்திடம் இருந்தோ இல்ல சிவபெருமான் உங்களோட குரு கிட்ட இருந்தோ அதற்கான நன்மைகளை நீங்க எதிர்பார்க்கலாம். சிம்பிள். சோ பாத்துக்கோங்க, இந்த வாசிப்பு உங்களுக்கு எவ்வளவு பொருந்ததோ எடுத்துக்கோங்க, பொருந்ததை தவிர்த்துடுங்க. நன்றி, வணக்கம்.